ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சேமியாவையும் ரவையும் வச்சு ஒரு பாத். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், இல்லை நைட்டு டின்னருக்கு ஆகட்டும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் குழசலாக இருக்கும். டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க சேமியாவையும் ரவையும் வச்சு ஒரு பாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் நம்மளோட கடலை எண்ணெய். அது கூடவே ஃப்ளேவரிங்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்து, இது வந்து 400 கிராம் மெஷர்மெண்ட். ஸோ நான் ஒரு போர்ஷன் வச்சுங்களேன், இது ஒரு போர்ஷன். இதில் வந்து 1 ரவை எடுத்திருக்கேன். இது நார்மல் நம்மளோட உப்மா ரவை. இது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. நம்ம 2 மினிட்ஸு ரவையை வறுத்துருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டில் 1 வந்து சேமியா, 2 சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. இந்த டிஷ்ஷெலாம் வந்து சட்டுன்னு எமர்ஜென்சிக்கு செய்யக்கூடிய டிஷ்ஷஸ். ரொம்ப பெருசாக பிளான் பண்ணணும்னு அவசியம் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் இருந்தாலே போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்போது நம்ம வறுத்த சேமியாவை ரவையும் நான் ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம அந்த ரவையும் சேமியா வறுத்தோம்ல, அதே கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருப்பேன். இது வந்து நம்மளோட கடலெண்ணெய் தான், நார்மல் சாப்பாட்டு கடலெண்ணெய். நார்மலாக இந்த மாதிரி உப்புமா, பொங்கல் அதெல்லாம் ஹோட்டலில் வந்து அவங்க வந்து வனஸ்பதி சேர்ப்பாங்க. அந்த வனஸ்பதி சேர்க்கறதுனால தான் அந்த ஸ்கூப்பில் வரதுக்கு காரணமே. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட ஸ்கூப்பில் வருதுன்னா அது காரணம் அந்த வனஸ்பதி. நம்ம நார்மலாக அந்த வனஸ்பதி யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளை பொறுத்த மட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஒரு 1 hour சாப்பிட்ருவோம். ஸோ தண்ணியை கூட வச்சுட்டிங்கன்னா அது என்ன பதத்தில் ஹோட்டலில் கிடைக்குதோ அதே பதத்தில் நீங்கள் சாப்பிட முடியும். பட் தண்ணி மட்டும் கரெக்டாக கூட வச்சுக்கணும். நார்மலாக 1க்கு 2 போகிறதுக்கு பதிலாக 1க்கு 4 போட்டு பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகட்டும். நல்லா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. கொஞ்சமாக ஜீரகம், 1 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். 2 பருப்பும் ஓரளவுக்கு செவக்கட்டும். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை உடைச்சி முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கருவேப்பிலை. நான் ஒரு 3 பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். நல்ல மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துறேன். இந்த வெங்காயம் ஸ்லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், மீடியம் ஆக்கிக்கிறேன். இது வரைக்கும் லோவில் தான் இருக்குது, இப்போ மீடியம் ஆக்கிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். பார்த்தீங்களா, நம்மளோட தாளிப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வீட்டில் அரைச்சது. இஞ்சி பூண்டு போட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா வதக்கிட்டேன். நான் ஒரு நல்ல பழுத்த தக்காளி, 2 தக்காளி போட்ட கையோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நான் இந்த ஸ்டேஜில்
ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா அடுத்து நம்ம போட போற காய்கறிகள் இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு வெந்து வரணும், அதுக்காக போட்டுட்டேன். தக்காளி முதல்ல குழஞ்சு வெந்து வரட்டும். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எங்கில் வந்து ஒரு 10 பீன்ஸு, மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் 2 கேரட், இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து எடுத்து காயை மட்டும் சேர்க்குறேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எந்த அளவுக்கு நான் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். காயும் போட்டுட்டு நல்ல ஒரு பரட்டி கொடுத்துடணும். ஒரு 2 to 3 minutes இந்த காய் இந்த மசாலால நல்லா வறுபடணும். நான் இந்த அழகு சொன்னேன், இந்த அழகுல 1 சேமியா 1 ரவை எடுத்தேன். இதுல நான் 8, இது 400 கிராம் அழகு, இதுல நான் 8 தண்ணி சேர்க்கேன். நீங்க எந்த மெஷர்மெண்ட் வேணா எடுத்துக்கங்க. எந்த மெஷர்மெண்ட்ல ரவையும் சேமியாவும் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1க்கு 4 தண்ணி. இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இங்கிட்ட பெருங்காயம் வச்சிருக்கேன், பெருங்காயத்தையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு பரட்டு பற்றி கொடுத்துறேன். இப்போ இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா இந்த பாத்துக்காக நம்ம வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துறேன். 8 தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சரியா இருக்கணும், ஒரு செக் பண்ணிக்கலாம். இன்னொரு 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல தண்ணி தளன்னு கொதிக்கட்டும். நம்மளோட தண்ணி தளன்னு கொதிக்குது. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சமா போடுங்க. போட்டுட்டு இதை கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சமா போடுங்க. மறுபடியும் கலந்து விட்டுருங்க. அப்பதான் அது அடி பிடிக்காது. சாரி, அப்பதான் அது வந்து ஒன்னோட ஒண்ணு கட்டிப்பட்டு போகாது. மொத்தமா கொட்டிடாதீங்க, பரவாயில்ல அப்படி தூவி விடுங்க. கூட யாரும் வீட்டில் இருந்தாங்கன்னா அதை செய்ய சொல்லுங்க, ஒருத்தர் கலரி கொடுத்துட்டே இருங்க. கம்ப்ளீட்டா ஸ்லோலியா இருக்கட்டும், ஹை பண்ணாதீங்க, மேல தெளிக்கும். இப்போ மறுபடியும் மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டுட்டு லோ டு மீடியம் வச்சு அப்படியே அது ஃபுல்லா கெட்டியார வரைக்கும் அலோ பண்ணு. நான் காட்டுறேன், இந்த பதத்தில் எடுக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இருக்கேன். இனிமே இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கை விடாம கிளறுங்க, இல்லைன்னா அடி உட்காந்துரும். பாத்தீங்களா நம்ம போட்ட தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி இருந்தா தான் அந்த ஸ்கூப்ல வரும். இல்ல நான் டால்டா போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1க்கு 2 தண்ணியை விட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் பண்ற இந்த குவான்டிட்டி வந்து நிச்சயமா ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்மளோட பாத், சேமியா ரவா பாத் தயார். நான் என்ன பண்றேன், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். எங்கிட்ட வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன். வறுத்த வேர்க்கடலை மேலே தூவிடுங்க. அதே மாதிரி ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி வச்சிருக்கேன், அதையும் தூவிடுங்க. தூவிட்டு 1 டீஸ்பூன் நெய்,
1 டீஸ்பூன் எண்ணெய். மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க. இப்போது நம்ம 5 மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேமில் டம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் மூடிடுறேன். நம்மளோட சேமியா ரவா சேமியா பாத் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லோட கலர் கடை கொடுத்துருங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஆற கரெக்டாக ஸ்கூப்பில் வரும். நீங்கள் இது ரொம்ப கெட்டி பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூப்பில் வராது. ரொம்ப ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தியாயிடும். இது கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளோட சேமியாவையும் ரவையும் வச்சு செஞ்ச நம்ம ஒரு பாத்து தயார். நம்ம ரவையும் சேமியாவும் வச்சு செஞ்ச ஒரு பாத் ஒரு அட்டகாசமான ரெசிபி. அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ஈவினிங் டயத்துலேயோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்யலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.